எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம வீடியோ நல்ல முறையில் ரீச் ஆகி போயிட்டுருக்கு. அதேமாதிரி கோழி வளர்ப்பு ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. நிறைய பேர் ரொம்ப ஆதரவு கொடுத்து பார்க்குறீங்க, ரொம்ப நன்றிங்க. புதுசாக வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம தமிழ்லைனில் என்னென்னா, இன்றைக்கி வீடியோ என்னென்னா, யாரெல்லாம் கோழி வளர்க்கலாம் அப்படிங்கிறத நம்மளோட டாப்பிக்குங்க. டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பேசிக்கலாங்க. என்னென்னா, நான் வந்து கோழி வளர்ப்பில் வந்து ஒரு 3.5 வருஷம் 4 வருஷமாக இருக்கேங்க. பெரிய லெவலில் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் கோழி வளர்க்க ஆரம்பித்தேங்க. வீடியோ போடுறதுலாம் இப்போ தான் கொஞ்சம் நாளாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேங்க. என்ன காரணத்துக்காக வீடியோ போட ஆரம்பித்தேன்னா, நம்ம கோழி வளர்க்குறது வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு மறுபடியும் அழிச்சிருவேங்க. சரி, நம்மளும் வீடியோன்னு சும்மா போட்டோம்னா நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாமே. எனக்கு வந்து வீடியோ போட்டால் அதை திருப்பி பார்க்கக்கூடாதுங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. யூடியூப் பற்றியே எனக்கு தெரியாது. ஆனால் ஃபுல்லாக யார் கோழி வீடியோ போட்டாலும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டே இருப்பேங்க. அவங்களோட அனுபவங்களை நிறைய நான் பார்த்துக்கிட்டே இப்போவும் நான் பார்க்குறேங்க. இதான் என்னோடய ஹேபிட்டுங்க. நான் வந்து என்ன எய்மிங்கோட இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன்னா, ஒரு மாதத்துக்கு நான் 80 கோழி குஞ்சு எடுத்து விடணும். 6 மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 50 கோழியை விற்றுறணும். அப்போனா ஒரு 500 ரூபா மேனி கணக்கு பண்ணி பார்த்தோன்னா 25,000 கணக்கு பண்ணி தான் இந்த ஃபீல்டு, அதாவது 5,000 செலவு பண்ணாலும் மாதம் 20,000 நிற்கும் அப்படிங்கிற டார்கெட்டில் தாங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் வந்து அந்த எய்மிங்கை அந்த டார்கெட்டை என்னால் வந்து எட்டவே முடியலைங்க. அதுதான் உண்மை நிலவரம். கோழி வளர்ப்பில் அவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க, ஓகேவா. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் எய்ம் பண்ணி வந்தேன். என்னால் இன்னும் சக்ஸஸ் பண்ண முடியல. அப்போ என்ன காரணம், நான் இன்னும் கொஞ்சம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிறதான் உண்மை நிலவரங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா. நான் பட்ட கஷ்டங்களும் நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுதுங்கிறீங்க, ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு தெரியாத விஷயங்கள் இன்னொருத்தவங்ககிட்ட வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. எல்லாரோட அனுபவம் நமக்கு தேவைங்கிறதா நான் எப்போ எல்லா வீடியோவிலும் சொல்கிற விஷயம். இந்த வீடியோவில் அதாங்க சொல்கிறேங்க. இன்றைக்குள்ள டாப்பிக்கு போகலாங்களா. இன்றைக்குள்ள டாபிக் என்னென்னா, யாரெல்லாம் கோழி வளர்க்கலாம் அப்படின்னா, வீட்டில் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கவங்க, அதாவது லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், ஃபுல் டைம் ஜாப்பாக எடுத்து பண்ணுறவங்கள பற்றி பிரச்சனை இல்லைங்க. அவங்க எப்படி வேணாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த டைமுக்குள்ளனாலும் பார்த்துக்கலாங்க. ஒரு வேளை நான் வேலைக்கு போகிறேன், என்னால் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த டிப்ஸை சொல்கிறேங்க. காலையில் ஒரு டைம், அதாவது நான் 9 மணிக்கு வேலைக்கு போயிடுறேன்னா 8 மணிக்குள்ளே அதுக்குள்ளே தீவனங்களை வச்சுட்டு, சாயந்தரம் வந்து அதை கொஞ்சம் நேரம் திறந்து விட்டு, இல்லைன்னா கூண்டுக்குள்ளேயே, அதாவது கூண்டு செட்டப்பில் உங்களால் வளர்க்க முடியும்னா இந்த இதை தேர்ந்தெடுக்கலாங்க. இல்லை யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் நேரம் பார்த்துக்குவாங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் விட்டு காலையிலையும் சாயந்தரம் தீவனம் போட்டாலே போதுங்க. ஆனால் கொஞ்சம் நேரம், அந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி எந்தெந்த கோழி இருக்குது, எது இல்லை, என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் கோழி வளர்க்கலாங்க. ரொம்ப இல்லைனாலும் ஒரு 10 கோழிலேருந்து 20 கோழி வரைக்கும் டார்கெட் பண்ணி வளர்க்கலாங்க. நம்ம வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு முட்டை, கறி தேவைகள் அப்படிங்கிறத நம்ம நிறைவேற்றிக்கலாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க கோழி, அப்புறம் வந்து வயசானவங்களும் கோழி வளர்க்கலாங்க. அது வந்து நம்ம ஓடி ஆடி பிடிச்சி நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. உட்கார்ந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளேயே வளர்த்து நம்ம செட் பண்ணிக்கலாங்க. நமக்கு இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போகக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு கம்பி வெளியோ அல்லது வேறு ஏதாவது பாதுகாப்பு ஏதோ பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே வளர்த்துக்கலாங்க. எந்த செட்டப்போ அதுக்குள்ளே நம்ம சொல் பேச்சு கேட்டு இருக்கக்கூடிய ஒரு இதுதாங்க. அதையும் மீறி நிறைய சேவல்களை நம்ம வளர்த்தோம்னா ஒன்றுக்கு ஒன்று கொத்திக்கிட்டு வெளியே நம்ம ஸ்பாட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாங்க. சேவலை குறைச்சிக்கோங்க. சேவலை குறைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்க. 10 கோழி 8 கோழிக்கு ஒரு சேவலுங்கிற மாதிரி ஒரு கணக்கு தாங்க சொல்கிறாங்க எல்லாருமே. நானும் அந்த டைப்பில் தாங்க வச்சுருக்கேன். நிறைய சேவல்களை அப்பப்போ சேல்ஸ் பண்ணிடுறேங்க. நானும் இங்கே வந்து லோக்கலில் வந்து கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போதைக்கு என்னோடய இதில் வந்து பண்ணையில் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ஐட்டமும் இல்லைங்க. கோழி குஞ்சு எடுத்துகிட்ருக்கேன். அதுவும் எனக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு தான் வச்சுருக்கேங்க. இப்போதைக்கு என்னோடய பண்ணையில் முட்டையோ கோழியோ எதுவும் விற்பனைக்கு இல்லை. நான் அடுத்த ஸ்டெப், அதாவது நான் கேட்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டு நான் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக என்னோடய கோழி இதை நான் மறுபடியும் கோழி விற்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் சேல்ஸ் வீடியோ போடுறேன். கோழியாக இல்லை, ஒரு தரத்து கோழி, அதாவது ஒரு 500 ரூபா ரேஞ்சில் நான் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. எனக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப வேணுங்க. எல்லோரும் எனக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நான் என்னோடய எய்மிங்க, அதாவது இவ்வளோ தான்
50,000 சம்பாதிக்கணும், 1,00,000 ரூபா சம்பாதிக்கணுங்கிறதுலாம் இல்லைங்க. குறிப்பிட்ட வருமானம் ரெகுலராக வர்றக்குள்ள இதை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு எல்லோரும் வாழ்த்துக்கள் சொல்லுவீங்களா? கமெண்டில் போடுங்க. ஏதாவது டவுட்னாலும் எனக்கு வந்து கிளியர் பண்ணி கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. எல்லோரும் ரொம்ப நல்ல முறையில் கோழி வளர்க்க ஆசைப்பட்டுட்டாங்க. நிறைய பேர் கமெண்டில் போடுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு குறிப்பிட்டவங்கன்னு கிடையாது, வயசானவங்க, நடுத்தரவங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே கேட்குறீங்க. ஃபோன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. ஓரளவுக்கு நான் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ரொம்ப நன்றிங்க. ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.